அவ்வளவு சீக்கிரமா. ஏன் அப்படின்னா நம்ம செய்யாத ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு என்ன வரும்? கோவம் ஒரு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுக்காம பண்ணாங்கன்னா கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு சமாதானம் பண்ணவே தோணாது. என்ன இப்படி மனுஷன், என்ன இப்படி மனுஷி அப்படின்னு. நான் சொல்றேன், நீங்க சமாதானப்படுத்தல அப்படின்னு சொன்னா யார் சிக்காவீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். ஆவிக்குரியவர்களா, ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களா? இப்போ உங்க குடும்பத்துல சமாதான குறைவு வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது தப்பு பண்ணவங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா? தப்பு பண்ணவங்க கிடையாது. சமாதான குறைவை கொண்டு வந்து தப்பு பண்றவங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தப்பே பண்ணாம யார் தான் பாதிக்கப்படுவோம்? டென்ஷனா இருக்கும், கோபமா வரும், தூக்கமே வராது, அவ்வளவு ட்ரிகர் ஆகும். ஏன் அப்படின்னா, ஆனா நீங்க பாருங்களேன், அந்த பிரச்சனை பண்ணி சண்டை போட்டவரு அப்படியே தலையணை தூக்கி வச்சுட்டு, என்னமா நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிற, என்னையா நீ இப்படி தூங்கி, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும். நம்ம வந்து தட்டி எழுப்பி, ஏங்க ஏமா இந்த மாதிரி என்ன இவ்வளவு ட்ரிகர் பண்ணிட்டு இவ்வளவு டென்ஷன் படுத்திட்டு படுத்து நிம்மதியா தூங்குறியே, உனக்கு நியாயமா இருக்கான்னு கேட்டா, வாங்க கூட கடவுளே இல்லை, நீ என்னத்தை ஜோம் பண்றியோ தெரியலையே, நீ ஜோம் பண்றவளுக்கு எப்படி தூக்கம் வராம இருக்கும்? ஜோம் பண்ற உமக்கு எப்படி தூக்கம் வராம இருக்கும்? திரும்பியும் அடுத்த பிரச்சனையும் வரும் பாருங்க, உங்களுக்கு ஒரு டென்ஷன். அப்போ நான் என்ன நம்புறேன்னா, நான் என்னை சுற்றி இருக்கிறதுல சமாதானப்படுத்தலைன்னா கஷ்டப்பட போறது யாரு தான்? சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தலைவன், நான் தலைவி. உங்க மேல ஏசப்பா ஒரு தலைவனுடைய ஸ்பிரிட்டை வச்சிருக்கேன், தலைவியினுடைய ஸ்பிரிட்டை வச்சிருக்கேன். நீங்க சமாதானம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டவர்கள், நீங்க சமாதானம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்க பெரிய ஆள், நீங்க அப்படி இருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு சாயந்தரம் 6:45 மணிக்கு நீங்க ஒருத்தர் லீவ் போடலாம், நான் லீவ் போட முடியுமா? ஹலோ, நான் லீவ் போட முடியுமா? ஏன்? நான் உங்களை மாதிரி தானே, எனக்கு போனாதா? போலாம்ல, போனா என்ன நடக்கும் பாருங்க. ஏன் நான் என் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. இப்போ நான் உங்களையே அப்படி சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் வேணா அப்படி கோச்சிட்டு சமாதானம் போல, நீங்க போக முடியாது. ஏன்னா பொறுப்பு, அவங்க வேணா போலாம், நீங்க ஏன்னா பொறுப்பு உங்க தலைமையில இருக்கு. நீங்க தான் அதுக்கு அதிகாரி, நீங்க தான் அதுக்கு அதிகாரி. நீங்க ஒருத்தர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. அதனாலதான் பிசாசு சொல்லும்போது என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் யாரதான் நடக்கணும்? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் மேய்ப்பன் அப்படின்றது யாரு? தலைவன் தான் மேய்ப்பன், தலைவி தான் மேய்ப்பன். நீங்க ஒரு ஆளை சங்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம் 4 பக்கம் சின்னாபின்னமாயிரும், உங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அவ்வளவுதான், நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு மேல டார்கெட், அதனாலதான் உங்களுக்கு விதமா பிசாசு எழும்புறான், அதனாலதான் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்றான். ஆனா நீங்க தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பரலோகம் உங்களை பத்திரப்படுத்துது, அதனாலதான் பரலோகம் உங்களுக்காக இந்த 100 நாட்கள் ஜெபத்தை வச்சிருக்குது, அதனாலதான் பரலோகம் உங்களுக்காக வார்த்தைகளை பேசுது, உங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறாரு. ஏசப்பா உங்களை பாதுகாத்துட்டே இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, நீ ரொம்ப வேல்யூ, நீ ரொம்ப வேல்யூ, நீ ரொம்ப முக்கியம், நீங்க ரொம்ப முக்கியம், நீங்க ரொம்ப முக்கியம்.